வணக்கம். 10th நியூ சிலபஸ் ஜியோகிரஃபி யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா அந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூனிட் 1 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன் நம்ம 10th நியூ சிலபஸ் எடுத்திருக்கோம், 10th புக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியுடைய மோர் தென் 50% ஆஃப் த கண்டென்ட் 10th புக்லேயே கவர் ஆயிடுது, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எல்லாமே. ஸோ நம்ம யூனிட் 1 முடிச்சிட்டோம். யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டாச்சு. மான்சூன் மெக்கானிசம், சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து எப்படி இந்தியன் லேண்ட் மாஸ்க்குள்ள ஏன் இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் என்டர் ஆகுது, அது எங்க கிரியேட் ஆகுது, வாட் இஸ் த ரீசன், ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ அதுக்கு மான்சூன் பார்க்க முன்னாடி சீசன்ஸ், பருவ காலங்கள் எப்படி வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டே அண்ட் நைட், சம்மர், விண்டர் எல்லாம் வரதுக்கு ஒரே ரீசன் என்னது, எர்த் வந்து தன்னைத்தானையும் சுத்தி சூரியனையும் சுத்தி வருது. இதுதான் முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் சூரியனுடைய கதிர் வந்து எந்த பக்கம் படுது, நம்ம எங்க இருக்கோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கோம். ஓகே, எந்த பக்கம் சூரியனுடைய கதிர் படுது அதை அனுசரிச்சு தான் நமக்கு சம்மர், விண்டர், டே அண்ட் நைட் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ ஒரு சின்ன பாருங்க, மார்ச் 21 வந்து இந்த சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் த இக்குவேட்டர். சரியா? ஸோ இக்குவேட்டர்ல இருந்து இந்த இடத்துல பூமி இப்படியே சுத்தி வருதா, இப்படி இந்த இடத்துக்கு வரும்போது ஜூன் 21 என்ன ஆகுதுன்னா சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் எங்க ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஆக்சுவலி டிராபிக் ஆஃப் கேன்சர்ல. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளோப் இப்போ வந்து ஒரு குளோப் பார்த்துருப்போம்ல, அந்த எர்த்து வந்து இப்படியே சுத்துதுன்னு இல்லை, எர்த்து வந்து 23.5 டிகிரி இன்க்ளினேஷன்ல தான் இருக்கும். ஓகே, இப்படிதான் என்ன பண்ணுது, சூரியனை சுத்தி தன்னைத்தானையும் சுத்தி வருது. ஸோ அப்படி மார்ச் 21 இருந்து ஜூன் 21 வரும்போது என்ன ஆகுது, சன்னுடைய ஹை சன், அதிகமான சூரிய கதிர், சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் எதுல படுது, டிராபிக் ஆஃப் கேன்சர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. அதனால நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஃபேசஸ் சன். சோ எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டா இருக்கும். சோ அந்த டைம்ல சம்மர் சாலிடைஸ், நம்ம என்ன பண்ணுவோம், கோடை காலம். சோ மார்ச் 21 இருந்து ஜூன் 21 வரைக்கும் நமக்கு வந்து சம்மர், ப்ரீ மன்சூன் சம்மர் ஆர் ஹாட் வெதர். ஒய்? பிகாஸ் ஏன்னா சூரியனுடைய கதிர் டைரக்டா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், நம்ம எங்க இருக்கோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ இந்தியா அப்ப இந்த டைம் என்ன இருக்கும், சம்மர் சீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய கதிர் செப்டம்பர் 23 ஆகும்போது அகெயின் இக்குவேட்டர்ல ஷிஃப்ட் ஆகும். அப்படிதானே? சோ மார்ச் 21 இக்குவேட்டர், அகெயின் டிராபிக் ஆஃப் கேன்சர், தென் அப்படியே சுத்தி சுத்தி வரும்போது எங்க அகெயின் இக்குவேட்டர். அப்ப ஜூன் 21 இருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜூன் 21 இருந்து செப்டம்பர் 23. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்குவேட்டர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு ஷிஃப்ட் ஆகுது, டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து அகெயின் இக்குவேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது. நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐடி சிசெட் கன்வர்ஜென்ஸ் ஜோன். இதுனா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சோ ஜூன் 21 டு செப்டம்பர் 23 வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஆர் ரெய்னி சீசன். அப்போ இந்தியா ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் டூரிங் விச் சீசன் கேட்கலாம். அப்போ சம்மர் சீசன்ல தான் இந்தியா என்ன பண்ணுது, ரெயின்ஃபால் அதிகமா ரிசீவ் பண்ணுது. ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று. அதுக்கப்புறம் செப்டம்பர் 23 இருந்து பூமி இப்படியே போகும்போது டிசம்பர் 21 இந்த சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் எங்க படுதுன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், சதர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரா இருக்கும், நமக்கு என்ன இருக்கும், இந்தியா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், நம்ம அங்க இருக்கும், நமக்கு வந்து விண்டர். நமக்கு என்ன சீசன், விண்டர். ஓகே, இப்ப புரிஞ்சுதா? அப்போ விண்டர் சாலிடைஸ். அப்போ செப்டம்பர் 23 இருந்து டிசம்பர் 21 வரைக்கும் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மன்சூன் ஆர் ரிட்ரீட்டிங் மன்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. இது ஒண்ணுமே இல்ல, இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து இந்தியன் லேண்ட் மாஸ்க்குள்ள என்டர் ஆகுதா, இந்த டைம்ல ஷிஃப்டிங் ஆஃப் சன்னால என்ன ஆகுதுன்னா டியூ டு டிஃபரன்ஸ் இன் பிரஷர் டெவலப்டு, நம்ம ஆல்ரெடி நிறைய பேசினதை பத்தி, பிரஷர் டெவலப் ஆகுறதுனால இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் திரும்ப வீச ஆரம்பிக்கும், திரும்ப லேண்ட்ல இருந்து கடலை நோக்கி வீச ஆரம்பிக்கும். அதுதான் என்னது, நார்த் ஈஸ்ட் ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்றோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 21 இருந்து மார்ச் 21 வரைக்கும் நமக்கு என்ன சீசன், விண்டர் ஆர் கோல்டு வெதர். ஏன் விண்டர் ஆர் கோல்டு வெதர், சூரியனுடைய பிரகாசம் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குது. தட் ஹை சன், ஐசோலேஷன் ஆஃப் ஹை சன் இஸ் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, அப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஃபேசிங் விண்டர். நம்ம அப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு கொஞ்சம் கோல்டு வெதர் சீசனா இருக்கும். ஓகே,
திஸ் ஆர் த மெயின் என்னது நம்மளுடைய பருவ காலங்கள். ஸோ இந்த இக்குவேட்டர்ல நமக்கு ஈக்குவல் டே அண்ட் டைம் தான். நம்ம வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது நம்ம இப்போ மேஜரா கன்சிடர் பண்றதுல நமக்கு முக்கியமான சீசன்ஸ் பாத்தீங்கன்னா சம்மர் அண்ட் ரெய்னி சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், அப்புறம் எனது விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன். புரிஞ்சுதா? அப்ப எதனால பருவ காலங்கள் வருது, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொன்னா என்னது எர்த்துடைய ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூஷன், அப்புறம் என்னது அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன் தான் மெயின் ரீசன். ஸோ நம்ம இப்போ டைரக்ட் என்ன பண்ண போறோம், சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசனுக்குள்ள போக போறோம். ஓகே, அப்ப சம்மர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சம்மர் டைம்ல என்ன நடக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரிசீவிங் டைரக்ட் சன் ரேஸ். ஓகே, அப்போ சம்மர்ல மார்ச் டு மே, மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா டெக்கன் பிளாட்டிலனா ஹை டெம்பரேச்சர் 38 டிகிரி செல்சியஸ். ஏப்ரல் போக டைம்ல 42 டிகிரி செல்சியஸ் இன் குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். மே மாசம் வரும்போது உச்சக்கட்டம் நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல 45 டிகிரி செல்சியஸ். சரியா? ஆனா பெனின்சுலார் இந்தியால பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரிமைன் லோவர். ஏன்? ஒய்? பிகாஸ் பெனின்சுலா ரீஜன் இஸ் சரௌண்டட் பை என்னது சீஸ், அப்படிதானே? சோ பெனின்சுலா ரீஜன் கீழே பாத்தீங்கன்னா இதை சுத்தி என்ன இருக்குது, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், கீழே இந்தியன் ஓஷன். சோ அந்த ஓஷன் இன்ஃபுளுயன்ஸ்னால நமக்கு என்ன இருக்கும், மாடரேட்டிங் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, அப்ப சவுத் இந்தியால டெம்பரேச்சர் 30 to 35 டிகிரி செல்சியஸ்குள்ளதான் இருக்கும். அப்ப சம்மர் எந்த டைம்னு பார்க்கணும், மார்ச்ல இருந்து ஜூனுக்கு வரும்போது ஜூன் டைம்ல the sunrise fall vertical of the tropic of cancer. so என்னது northern hemisphere ல sunrise phase ஆ இருக்கும். அதனால நமக்கு என்னது summer season, summer solstice. இந்த சமயத்துல local wind influence of Lu, a very high temperature from west side எங்க இந்தியாக்குள்ள blow ஆகுது. strong dusty hot dry wind blow during summer timeல day over the north and northwestern part of இந்தியாக்குள்ள அந்த லூ அப்படிங்கிற விண்ட் வந்து ப்ளோ ஆகுது. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா லோக்கல் விண்ட். விண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளானட்டரி விண்ட்ஸ், அப்புறம் சீசனல் விண்ட்ஸ். மான்சூன் எல்லாம் என்னது சீசனல் விண்ட்ஸ், இது வந்து லோக்கல் விண்ட்ஸ். சரியா? சோ இந்த டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் கூட நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். ஓகே, அப்ப இந்த லூ வந்து ஸ்ட்ராங் டஸ்டி இட்ஸ் அ ஃபேட்டல் விண்டும் கூட. ஓகே, நிறைய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்று லூ. ரொம்ப அந்த சம்மர் டைம்ல வரக்கூடிய ஒரு ஹாட் ட்ரை விண்ட் தான் லூ. சரியா? சோ அதே சமயம் இந்த லூ வரும்போது என்ன ஆகும்னா வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் விண்ட் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். சோ இங்க இருந்து விண்ட் லூ விண்ட் இப்படி வருதுன்னா இந்த பே ஆஃப் பெங்கால் கடல்ல இருந்து நல்ல வார்மா அண்ட் மாய்ஸ்ட் நிறைய ஈரப்பதத்தை கொண்ட விண்ட் என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு போகுது. இங்க இருந்து ரைஸ் ஆகி மேல போகுது. அப்ப என்ன நடக்குது, இது ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகுது. சோ லூங்கிற ஹாட் ட்ரை டஸ்டி விண்டும் வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் விண்ட் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால் ரெண்டும் கன்வர்ஜ் ஆகி எங்க எஸ்பெஷலி அட் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல கன்வர்ஜ் ஆகி நமக்கு வந்து இடி மின்னல், நிறைய இடி மின்னல் தண்டர் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் உருவாக்கி ஒரு ரெயின்ஃபால் ரெயின்ஃபாலை உருவாக்குது. அதிகமா பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் அல்லது வெஸ்ட் பெங்கால்ல இந்த ரெயின்ஃபால் அதிகமா இருக்கும். ஓகே, சோ டியூ டு லோக்கல் விண்ட் என்னது அங்க ரெயின்ஃபால் மெயின்லி பிகாஸ் ஆஃப் லூ அண்ட் த வார்ம் மோஸ்ட் விண்ட் ரைஸ் ஃப்ரம் எங்க பே ஆஃப் பெங்கால்ல. சோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம், எந்த டைம்ல லூ வருதுன்னு பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல. ஓகே, சோ இந்த மழைப்பொழிவு வந்து ரொம்ப முக்கியமான மழைப்பொழிவு. பாத்தீங்கன்னா நம்ம கால் பைசாக்கி ஆர் நார் வெஸ்டர்ஸ் அப்படின்னு இதுக்கு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டியூ டு இதனால கிரியேட் ஆகிறது தான் என்னது, இந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வைலண்ட் தண்டர் ஸ்டோம்ஸ் அண்ட் ஹெயில் ஸ்டோன் என்னது சொல்லுவாங்க, ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. ஹெயில் மார்ச் டு மே மாசம் இருக்கும். ஒய்? பிகாஸ் நான் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் என்னது டியூ டு இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜியன். ஏன்னா அந்த லூ வரனால அந்த பிளாட்டியூ ரொம்ப ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க பே ஆஃப் பெங்கால்ல இருந்து கிளம்புற மாய்ஸ்ட் விண்ட் அங்க போய் மோதி தண்டர் ஸ்டார்ம் அண்ட் நிறைய ரெயின்ஃபால பொழிவிக்கும். சோ அதுக்கு பேர் என்னது கால் பைசாக்கி அண்ட் நார்வெஸ்டர்ஸ். அதே டைம்ல ப்ரீ மன்சூன் ஷவர்ஸ் டு த வெஸ்ட் கோஸ்ட் டூரிங் மந்த் ஆஃப் மே. இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீ மன்சூன் ஷவர்னா என்ன, இது எல்லாமே சம்மர் டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். எனது லூ காத்து வருது, பே ஆஃப் பெங்கால் இருந்து காத்து கிளம்பி கன்வர்ஜ் ஆகுது, மழைப்பொழிவை ஏற்படுத்துக்குது. அதுல இந்த சம்மர் டைம்ல வரக்கூடிய ப்ரீ மான்சூன் ஷவருக்கு டிஃபரெண்ட் நேம்ஸ் சொல்றாங்க பாருங்கப்பா. மேங்கோ ஷவர் எங்க கேரளா, கர்நாடகால. ஏன் மேங்கோ ஷவர் அப்படின்னு பேர் வந்துன்னா இந்த மழைப்பொழிவு காரணமாக தான், ஷவர் காரணமாக தான் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோக்கு முக்கிய பங்கு வகிக்குது. சோ அதான் மேங்கோ ஷவர். காஃபி ஷவர் ஆர் செரி பிளாசம் எங்க கர்நாடகால. டீ ஷவர் எங்க அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்சோ டீ மட்டும் இல்ல, ஜூட், ரைஸ் எல்லாமே ரைப் ஆகுறதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர் இதுதான். அப்ப சம்மர் சீசன் ஓகே. அப்புறம் நம்ம பார்க்க போறது என்னது, நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சவுத் வெஸ்ட் மான்சூன்
தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 15 வரைக்கும் என்ன இருக்கும்? தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ இதனுடைய மெக்கானிசம் எங்க இருந்து வருது? மடகஸ்கர்ல கிரியேட் ஆகக்கூடிய ஹை பிரஷர்னால இந்தியன் லேண்ட்மாஸ்குள்ள என்டர் ஆகுதுன்னு எல்லாமே நம்ம தண்ணி தரவா பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியன் லேண்ட்மாஸ்குள்ள என்டர் ஆகும்போது 2 பிரான்ச்சா என்டர் ஆகுது. அப்படிதானப்பா? என்னெல்லாம் பிரான்ச்? இங்க என்ன இருக்கும்? அரேபியன் சி. ஓகே, அரேபியன் சி. இங்க என்ன இருக்கும்? பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால். அப்போ 2 பிரான்ச். என்னெல்லாம்? ஒன்னு அரேபியன் சி பிரான்ச். ஃபர்ஸ்ட் பிரான்ச் அரேபியன் சி. செகண்ட் பிரான்ச் என்னது? பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அகைன் இந்த அரேபியன் சி பிரான்ச் பாத்தீங்கன்னா 3 அகைன் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் விண்ட் வந்து என்ன ஆகும்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல போய் மோதும். ஓகே, இங்க இருக்கும். இங்க தெரியும் நமக்கு இங்க என்ன இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், சப் டிவிஷன் அரேபியன் சி 2 பிரான்ச். ஃபர்ஸ்ட் அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். சோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல பட்டு மோதி இங்க அதிகமா என்ன பண்ணும்? ரெயின்ஃபால பொழிவிக்கும். அதனாலதான் வெஸ்டர்ன் காட்ஸ் எப்பவுமே என்னது? எவர் கிரீன் ஃபாரஸ்ட் கொண்டு எவர் கிரீனா இருக்குது. ஓகே, அப்போ அதிகம் பிகாஸ் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்க கன்வர்ஜ் ஆகி என்னது? டெம்பரேச்சர் கம்மியாகி அதிகமா கண்டென்சேஷன் ஆகி அதிகமான மழையை பொழிவிக்கும். இதுதான் என்னது? என்ன சைடு? விண்ட் வேர்ட் சைடு. ஆனா அதுக்கப்புறம் இந்த விண்ட் இந்த ஹை பீக் ஹைட் எல்லாம் தாண்டி இந்த பக்கம் வரும்போது இது என்ன ரீஜன்? ரெயின் ஷேடோ ரீஜன் ஆயிடுது. சோ இப்படி ஹைட் எல்லாம் தாண்டி வரனால இங்க என்னது? வெறும் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் பொழியும் இங்க ரெயின் ஷேடோ ரீஜன் ஆஃப் திஸ் ரீஜன். ஓகே, சோ அதனால ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது. இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஹையஸ்ட் பீக் என்னது? நம்ம என்ன சொல்லுவோம்? மகாபலீஸ்வரர். இதுல தான் நிறைய பெனின்சுலா ரிவர்ஸ் எல்லாம் அதிகமா உள்ள சோர்ஸ் என்னது? மகாபலீஸ்வரர் தான். சோ அங்க பாத்தீங்கன்னா நமக்கு 675 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். ஓகே, அப்ப மகாபலீஸ்வரர்ல 675 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அதே டைம்ல பூனேல பாத்தீங்கன்னா நமக்கு 70 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்? பிகாஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கப்புறம் அரேபியன் சி பிரான்ச்ல போகக்கூடிய செகண்ட் பிரான்ச் பாத்தீங்கன்னா மும்பைல என்டர் ஆகும். மும்பை பக்கமா போய் தப்தி ரிவர் வழியா போகும். ஓகே, சோ அப்படி போகும்போது கூட என்ன ஆகுதுன்னா ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நமக்கு எங்க வரும்? சென்ட்ரல் இந்தியால தான் வரும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு டிவிஷன் கங்கா பிளெயின்ல போய் அப்படியே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கூட மிங்கிள் ஆயிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து வெஸ்டர்ன் காட், செகண்ட் வந்து நம்ம மும்பைன்னு பார்த்தாச்சு. மும்பை பக்கமா போய் தப்தி. சோ தப்தி ரிவர் வேலி. தப்தி எது பக்கத்து கீழே ஓடுது? சாத்புரா ரேஞ்ச் கீழே ஓடுது. தெரியும்ல, விந்தியா அண்ட் சாத்புரா இருக்கும். சாத்புராக்கு இந்த பக்கமா, தப்தி வந்து இந்த பக்கமா போகக்கூடிய ஒரு ரிவர் தான். இந்த விந்தியா ரேஞ்சுக்கும் சாத்புரா ரேஞ்சுக்கும் இடையில போறது என்னது? நர்மதா, ரிஃப்ட் வேலி ரிவர். ஓகே, அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பாசஸ் ஓவர் வெஸ்டர்ன் ராஜஸ்தான். தேர்ட் டிவிஷன் என்ன ஆகுதுன்னா ராஜஸ்தான் பக்கமா போகுது. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஆரவல்லி. ஆரவல்லிங்கிறது என்னன்னா ஓல்டு ஃபோல்டு மவுண்டைன் தான் ஆரவல்லி. சோ மவுண்டைன் ரேஞ்சஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. சோ இந்த ஆரவல்லி ரேஞ்ச் பக்கம் எப்படி இந்த மான்சூன் விண்ட் போகுதுன்னு பாருங்க. பேரலா போகுது. சோ பேரலா போறனால இங்க என்னது? கம்மியான ரெயின்ஃபால் தான், ஸ்காண்டி ரெயின்ஃபால் தான். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகுதுல அப்ப இந்த அரேபியன் சி பிரான்ச். இந்த அரேபியன் சி பிரான்ச்சும் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜன்ல போய் ஜாயிண்ட் ஆகும். சோ அப்படி ஜாயிண்ட் ஆகுறதுனால என்ன நடக்கும்னா அதிகமான ரெயின்ஃபால் எங்க? அண்டர் த ஹிமாலயா செக்ஷன்ல அதிகமான வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பக்கம் நமக்கு நிறைய ரெயின்ஃபால் வந்து பொழியக்கூடிய ஒரு நேரம். ஏன் என்னதுன்னா இந்த அரேபியன் சி பிரான்ச்சும் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் போய் ஜாயிண்ட் ஆகுறதுனால. ஓகே, தென் பாத்தீங்கன்னா இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பத்தி பார்க்க போறோம். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பாத்தீங்கன்னா அதிகமா எங்க என்டர் ஆகும்னா வெஸ்ட் பெங்காலுக்குள்ளயும் இந்தியன் லேண்ட்மாஸ்குள்ளயும் தான் என்டர் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர் பக்கம் ஏன் போகாதுன்னா இங்க என்ன இருக்குன்னா அரக்கன் ஹில்ஸ். சோ அதனால அரக்கன் ஹில்ஸ் இருக்கனால இது வந்து 2 பிரான்ச்சா இந்தியன் லேண்ட்மாஸ்குள்ள, அதாவது வெஸ்ட் பெங்கால் அண்ட் இந்தியன் லேண்ட்மாஸ்குள்ள என்டர் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா கங்கா பிளெயின் பக்கமும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பிளெயின் பக்கம் மட்டும் என்டர் ஆகுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த கங்கா பிளெயின் பக்கமா போகுதுல்ல, இந்த கங்கா பிளெயின் பக்கமா போறது வந்து ஸ்டார்டிங் செக்ஷன்ல நல்ல ஒரு ரெயின்ஃபால் கொடுக்கும். வெஸ்ட் பெங்கால் பக்கம்லாம் நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா கம்மியான ரெயின்ஃபால் தான். பஞ்சாப் அண்ட் ஹரியானா பக்கம்லாம் நமக்கு லிட்டில் ரெயின்ஃபால் தான் இருக்கும். அதே சமயம் இந்த
பிரம்மபுத்திரா பிளெயின்ல போகுது தெரியுமா, இந்த இந்த பிரான்ச்ல நமக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பிகாஸ் அங்க என்ன இருக்குன்னா கௌரவ் காசி அண்ட் ஜெயிந்தியா அங்கதான் அதிகமான ரெயின்ஃபால் பொழியுதுப்பா. அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா சிராபுஞ்சி அண்ட் மாசென்ட்ரம் எங்க இருக்குது, மெகாலயால இருக்குது. ரிசீவ்ஸ் 1141 வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிராபுஞ்சி ஆர் மாசென்ட்ரம். ஓகே, so receives 1141 centimeter rainfall. ஓகே, சென்டிமீட்டர். இது எங்க இருக்கு, மெகாலயால இருக்குது. மெகாலயால இருக்குது ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் வேர்ல்டுனே சொல்லிக்கலாம். ஓகே, அதிகமான ரெயின்ஃபால் பொழியுது. அது வந்து இந்த மாசென்ட்ரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் காரோ காசி. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க. ஏன் நான் மேப் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்பதான் புரியும் எங்க இருந்து எந்த பிரான்ச் போகுது. சோ மொத்தமே என்னது, அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் 2 பிரான்ச். அரேபியன் சி அகைன் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒன்னு போகுது, மும்பை பக்கமா ஒன்னு போகுது. அதுக்கப்புறம் என்னது, parallel to ஆரவல்லி ரேஞ்ச். அப்புறம் பே ஆஃப் பெங்கால் வந்து கங்கா பிளைன்ல ஒன்னு போகுது. அப்புறம் என்னது, பிரம்மபுத்திரா ரிவர் வேலி பக்கமா ஒன்னு போகுது. சோ அங்கதான் என்னது, வேர்ல்டுலே ஹையஸ்டா மழை பொழியக்கூடிய சிராபுஞ்சி மாசென்ட்ரம் அது எங்க லொகேட் ஆகிருக்குது, மெகாலயால. 1141 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மன்சூன். சோ அதுக்கு முன்னாடி இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து ஜூலை 1 எந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் மந்த் வந்து கொங்கன் கோஸ்ட் கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, மழை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து கொங்கன் கோஸ்ட் கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஜூலை 15 அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி. ஓகே, ஹோல் கண்ட்ரியே கவர் ஆயிடும். சோ செப்டம்பர் 15 வரைக்கும் இதனுடைய தாக்கம், இந்த சவுத் வெஸ்ட் மன்சூனுடைய தாக்கம் இருக்கும். ஓகேவா, ஆகஸ்ட் செப்டம்பர் 15 வரைக்கும் நமக்கு ரெய்னி பீரியட் இன் இந்தியா தான். ஆனா எக்ஸப்ட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல மட்டும் மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் தமிழ்நாடு, மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியா ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால். ஏன் தமிழ்நாட்டுல வந்து அதிகமா ரெயின்ஃபால் பொழியல அப்படின்னு உள்ள ரீசன் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அரேபியன் சி பிரான்ச்சுக்கு நம்ம எங்க இருக்கிறோம், எந்த பக்கம் இருக்கிறோம், விண்ட் பேட் சைடு அப்படி இருக்கும். அப்படிதான் இங்க மலைக்க இந்த பக்கமா இருக்குது தமிழ்நாடு. அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் போகும்போது நம்ம பேரலா இருக்கிறோம். அதனால நமக்கு தமிழ்நாட்டுல அதிகமா மழை பொழிவு இருக்காது, ட்ரையா தான் இருக்கும். ஓகேவா, சோ ஆனா சில ஏரியா இப்போ வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் விச் பார்டர்ஸ் லைக் பாத்தீங்கன்னா நீலகிரிஸ், கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி ரீஜன் பாத்தீங்கன்னா ரிசீவ் சம் பார்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன் சவுத் வெஸ்ட் மான்சூன். சோ இந்த ஏரியா ரிசீவ் சம் பார்ட் ஆஃப் ரெயின்ஃபால். சரியா, சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேப் ஒன்று ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல எந்த டைம்ல வந்து இதனுடைய தாக்கம் மழை பொழிவு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்குற ஒரு மேப் தான் அட்வான்சிங் மான்சூன். சரியா, சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மான்சூன், ரிட்ரீட்டிங் மான்சூன் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. சோ அதிகமா பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர். நமக்கு இது ஏன் வருதுன்னு புரியுது. என்ன ஆகும், சன்னுடைய வெர்டிகல் ரேஸ் வந்து எங்க வருது, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், விண்டர் டைம், விண்டர் சீசனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால லேண்டுடைய டெம்பரேச்சர், லேண்ட் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மி ஆயிடும். சோ ஹை பிரஷர் டெவலப் ஆகும். அப்போ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் சன்னுடைய ரேஸ் வந்து எங்க போகுது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. அதனால சி வந்து அதிகமா என்ன ஆகும், ஹீட் ஆகும். அங்க லோ பிரஷர் டெவலப் ஆகும். விண்ட் ப்ளோ ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். அதனால சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரிட்ரீட் ஆகி என்ன ஆகுது, நார்த் ஈஸ்ட் மான்சூனா திரும்ப வருது. நல்லா பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே. அப்ப டூரிங் செப்டம்பர் அக்டோபர் மந்த் ஹை பிரஷர் டெவலப் இன் த லேண்ட் ரீஜியன் அண்ட் லோ பிரஷர் டெவலப் இன் த ஓஷன். So what happened in the northwestern part of India, Punjab, Haryana, southwestern monsoon winds start retreating, change its direction and start blowing from land to sea. Okay, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை விண்ட். ஏன்னா ரிட்ரீட் ஆகி வருது, அங்க எந்த ஈரப்பதமும் கிடையாது. அது எங்க இருந்து ஈரப்பதம் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல கிராஸ் பண்ணும்போது அது மாய்ஸ்சர் கண்டென்ட்டை எடுத்துட்டு இந்தியன் லேண்ட் மாஸ்குள்ள என்டர் ஆகும். சரியா, சோ டூரிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாடு ரிசீவ்ஸ் மேஜர் ரெயின்ஃபால். ஓகே, சோ அப்போ இந்த மாதிரி கிளம்புற சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரிட்ரீட் ஆகி இந்த மாதிரி இந்தியன் லேண்ட் மாஸ்குள்ள என்டர் ஆகும். ஓகேவா, தென் அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து எங்க இருந்து, பே ஆஃப் பெங்கால் சீல இருந்து மாய்ஸ்சர் எடுத்து இந்தியன் லேண்ட் மாஸ்குள்ள வருது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே சமயத்துல இந்த அக்டோபர் நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த்ல பே ஆஃப் பெங்கால்ல வந்து லோ பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஏன் நமக்கு தெரியும், ஏன்னா சன்னுடைய ஷிஃப்டிங் கீழே போயிடும்,
ஓஷன் அதிகமா ஹீட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லோ ப்ரெஷர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடல்ல கிரியேட் ஆயிரும். அதனால அதிகமான நமக்கு வந்து சைக்ளான் பீக் சீசன் சொல்லுவோம். நவம்பர் மந்த் இஸ் தி சைக்ளான் பீக் சீசன். இதுதான் என்னது நார்த் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள். அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு என்னது விண்டர். ஓகே, என்னது இந்த டைம்ல என்ன ஆகும்? we are in winter season. vertical rays of sun எங்க fall இருக்கும்? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல. அப்ப நம்ம இந்தியா ரிசீவ்ஸ் ஸ்லாண்டிங் ரேஸ். ஏன் நம்ம எங்க இருப்போம்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருப்போம். சன் ரேஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஃபால் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த டைம்ல ஹை பிரஷர் டெவலப் ஓவர் நார்த் இந்தியா. ஏன் ஹை பிரஷர்? விண்டர் டைம்ல அதிகமா ஹீட் ஆகாது, அப்போ லோ டெம்பரேச்சர். ஸோ ஹை பிரஷர் டெவலப் இன் த நார்த் இந்தியா. அப்புறம் நார்த் வெஸ்டர்லி விண்ட் ப்ளோ டவுன் to the Index and Ganges Valley. So இந்த நார்த் வெஸ்டர்லி விண்ட்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோல. சோ இங்க டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. The rain during this season generally எங்க அக்கோர் ஆகும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயா, அப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா. அதிகமா இந்த டைம்ல ரெயின் எந்த காற்று கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். விண்டர் டைம்ல வரக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு மாய்ஸ்சர் கேரி விண்ட். மாய்ஸ்சரை எடுத்துட்டு எங்க இருந்து கிளம்பும்? மெடிடேரியன் சீல இருந்து கிளம்பி ஈராக் பாகிஸ்தான் வழியா வந்து பஞ்சாப் வழியா ஹைபர் போலன் பாஸ வந்து கிராஸ் பண்ணி வரும். ஓகேவா? பாகிஸ்தான் வந்து ரீச்சஸ் பஞ்சாப் எப்படி? வியா ஹைபர் அண்ட் போலன் பாசஸ். எந்த டைம்ல? விண்டர் டைம்ல. சோ அது என்ன பண்ணுது? நம்முடைய இந்தியால மழையை பொழிய வைக்குது. அதான் என்னது விண்டர் ரெயின்ஃபால் சொல்லுவோம். அதிகமா பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரெயின்ஃபால் வந்து எதுக்கு அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா வீட் கிராப்ஸ். சோ பெனிஃபிஷியல் ஃபார் ராபி கிராப்ஸ். அதான் என்னது விண்டர் வீட் கிராப்ஸ். சோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சீசன்ஸ் பத்தி ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இதோட நம்முடைய கிளைமேட் ஆஃப் இந்தியா வந்து ஃபுல்லா முடியுது. சோ ஃபேக்டர்ஸ், மான்சூன் மெக்கானிசம், எங்க இருந்து இந்த ஹை பிரஷர் கிரியேட் ஆகி நம்ம இந்தியன் லேண்ட் மாஸ்குள்ள விண்ட் என்டர் ஆகுது, அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய பிரான்ச்சஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன் எங்க இருந்து வருது, எங்க இருந்து மாய்ஸ்சர் அது எடுக்குது, எல்லாமே நமக்கு தெளிவா பார்த்தாச்சு. சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் இந்தியா பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.